நன்மைகள் வீணாவதில்லை. அல்லாஹ்வின் வாக்குறுதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில் கூறுகிறான், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நல்லறங்களைச் செய்கிறார்களோ, நிச்சயமாக நாம் நற்செயல் புரிபவர்களின் கூலியை வீணாக்க மாட்டோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு மாபெரும் வாக்குறுதியை அளிக்கிறான். நாம் நற்செயல் புரிபவர்களின் கூலியை வீணாக்க மாட்டோம் என்று அவன் உறுதியாக கூறுகிறான். அதாவது, நாம் செய்யும் நன்மைகள் அல்லாஹ்விடம் வீணாக போய்விடாது. ஒரு சின்ன உதவி, ஒரு புன்னகை, ஒரு தர்மம், ஒரு தொழுகை, இவை அனைத்தும் அல்லாஹ்விடம் பதிவாகின்றன. இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி விளக்குகிறார், இது ஒரு பொதுவான வாக்குறுதி. ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்பவருக்கு அல்லாஹ் முழுமையான கூலியை வழங்குவான். அதை குறைக்கவோ வீணாக்கவோ மாட்டான். இந்த வசனம் நமக்கு 3 முக்கிய பாடங்களை சொல்கிறது. 1. ஈமானும் நல்லறங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது. 2. எந்த நன்மையும் வீணாகாது. சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அல்லாஹ் அதை காண்பான். 3. நம்பிக்கையை இழக்காதீர்கள். சில சமயங்களில் நாம் செய்த நன்மைகள் பலனளிக்காதது போல் தோன்றலாம். ஆனால் அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. இறைவா, எங்களை ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்பவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் சிறிய நன்மைகளை கூட ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு முழுமையான கூலியை அருள்வாயாக. ஆமேன்.